வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு ஆர்எல்டி பஸ்ஸும் ஜிடபிள்யூஇசெட் அவரோட டிராவல்ஸ்லேருந்து ஒரு பஸ் எடுத்துருக்காங்க. என்னமோ ட்ராவல் போகணுண்டாங்க. நம்மளையும் கூப்பிட்டாங்க. நிறையா பேர் ஆமா. இல்லாட்டி ஒரு பஸ் பத்தாதாம்மா. நம்ம பஸ்ஸையும் புக் பண்ணாங்க. ஜிடபிள்யூஇசெட்க்கு அப்புறம் நம்ம ஆர்எல்டி. அங்கே எப்படி ஜிடபிள்யூ, இங்கே நம்ம தான் இங்கே ஆர்எல்டி. தெரியலாட்டி 4 பேர்த்திட்ட கேட்டு பாருங்க. நம்ம ஆர்எல்டி தான் இங்கே எப்பவுமே மாசு. நம்மளே புக் பண்ணியிருந்தாங்க. நம்ம பஸ்ஸு லுக்கு எல்லாம் எப்பவுமே உங்களுக்கு தெரியும். அவரும் வந்தார். அவரும் வேறு யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்டு தான். போகும்போது பின்னாடி ஒரு இடி வச்சுட்டு போகிறாரு. நம்ம யாரும் போகிறதில்ல, ஆனால் நம்மளை இடிக்கிறாங்க. சரி, அவர் தனி ரூட்டில் போகிறோங்க, நம்ம வேறு ரூட்டில் போகலாம். அவர் கூட ஓனத்தை நமக்கு சண்டை வருது. நம்ம தனியாக போகலாங்க. அவரும் நம்ம நண்பர் தான். யார் யாரும் சின்ன வயசுலேருந்து அவரும் நம்ம ஊரை படித்தவர் தான். அவரும் ட்ராவல்ஸ் ஏஜென்சி வச்சுருக்காரு. நிறையா பஸ்ஸுக்கும் சொந்தக்காரு. நமக்கு ஈக்குவலான வருது. இருந்தாலும் எனக்கு ஒரு குருன்னே சொல்லலாம். நம்ம எனக்கு எல்லாம் பழக்கி விட்டவர் அவர் தான். அவர் கூட தான் ஒரு இன்னைக்கு அவர் சொன்னால் மாற்றேன் கூடாண்டு நம்ம போயிட்டேன். எங்கே நம்ம முன்னாடி போயிட்டாரா என்னன்னு தெரியல. இன்னும் காணா. ஏன் நம்மளை கூப்பிட்டாரு, அவரை காணா. எங்கே போனாருன்னு தெரியல. இந்த பின்னாடி வராரு. அவரு பெரிய ஏஜென்சி வச்சு நம்ம அவதையும் போயிட்டோம் பார்த்துங்களா. சரி, நம்ம வேலையை காட்ட வேண்டியது, நம்ம அழைச்சி பிடிக்க வேண்டியது. அவர் பசங்களும் அவர் எப்படி தாங்க. அவரே இன்னைக்கு பஸ் நம்ம எப்படி ஆர்எல்டிக்கு நம்ம ஓனரே பஸ் எடுத்தோமோ அதே மாதிரி அவர் எடுத்திருக்காரு. அவரு பெரிய ஆளுதே. இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு முழக்கான ஆள். அவர் பார்க்கலாம். நம்ம பஸ் டிரைவிங்கை பற்றி சொல்லுங்க கமெண்டில். அவர் கேமிங் வித் சிண்டோன் அவர் யூடியூப் சேனல். அவரே சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளே சப்போர்ட் பண்ணிவிங்க. லைக்கு ஷேரு எல்லாம் தட்டி விடுங்க. நம்ம அழுத்தி பிடிச்சி அவர் போகிறான்னு நம்மளும் போக வேண்டியது. அழுத்தி பிடிச்சிட்டு பைபாஸில் ஏறியாச்சு. பைபாஸ்லேன்னா நம்ம வேற காட்ட வேண்டியது. அவர் அதே நம்ம இது அவர் யாருங்க ஆட்டப்ப நம்ம அவருக்கு முன்னாடி யாருங்க ஆட்டுறோன்னா லெஃப்ட் சைடு போகிறாரு. நம்ம அவருக்கு பின்னாடி தான் நம்ம அவர் சைடுக்கு விட முடியும். ஆனால் ஏன்னா ட்ராவல் அவரு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. அப்புறம் அடுத்த கூட நம்ம பஸ் புக் பண்ண மாட்டாங்க. நம்ம இதில் 57 பேர், அவர் பஸ்ஸில் 57 பேர். எல்லாம் ஒரு இடத்துக்கு போகணுன்னாவே சரி நம்மளே புக் பண்ணிட்டாவே. சரி போகலாம். நம்ம பஸ்ஸு எப்படி கலர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பஸ்ஸு வேகமாக ஜம்முன்னு போயிட்டுருக்கோம். அவர் போகிற வழியில தான் நம்ம போகணும். அவர் என்னமோ வாட்டர் சர்வீஸ் பண்ணணுன்னாவே நம்மளும் போகலாம். பஸ் என்னமோ கட்டங்க ரேண்டுக்கமாக இருக்குது அப்படின்னாரு. நம்ம வந்துருக்க கூடாது. சரி, நம்மளும் வந்ததுக்கு ஒரு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு போயிடலாம். வளைச்சிட்டு போயிடும். பெருசு வேறு எடுக்கணும். போக முடியாது, பெருசு எடுக்கணும். கலர் மாறிடுச்சியா அவருக்கு. வாட்டர் சர்வீஸுவா 2 நிமிஷத்தில் பார்த்துக்குங்க. கடை நேம் பார்த்துங்க. 2 நிமிஷத்தில் கிளீன். நம்மளே க்ளீன் பண்ணலாம். இன்னும் ஒருத்தரும் வர மாட்டேங்கிறாங்க நமக்கு. ஏய், அரசு இருக்கீங்களா? அவருக்கு மட்டும் வண்டி விடுறாங்க, எங்களுக்கு பண்ணி போட மாட்டேங்களா? டேய் தம்பி, என்னடா பற்றி வண்டி விட்டாங்க நம்மளை தான். சரி, நம்ம ஓலாம். காசு இருக்கணும் மாமா. ஏய் ஏய், யாராச்சும் வாங்கடா. டேய், எங்கள் பஸ்ஸு அழி விடுங்கடா. டேய் வாங்க. சரி, நம்ம கிளம்பிட வேண்டியது. இவனெல்லாம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம லேப்டாப் இது அவரும் எங்கேயோ உயிர்ப்பன்னு நினைக்கிறேன்னாரா. இல்லைங்கடா, நானும் ஒரு வாட்டர் சர்வீஸ் வைக்கிறேன்டா. நம்மக்கிட்டே எல்லாம் இருக்குதுங்க. இருந்தாலும் அவர் வந்தாலும் காட்டி வந்தால் இவனுக்கு ரொம்ப எடுத்துக்கொண்டாங்க. இவரையா நிற்கிறாரு. போக சொல்ல வேண்டிய. போங்க எங்க, நீங்கள் மட்டும் வண்டி தேவை என்னங்க. நம்ம ஏதாச்சும் பாருங்க நண்பர்களை. நம்ம ஏதாச்சும் வம்புக்கு போகணும். திடீர்னு வளைகிறாரு. ஒரு இண்டிகேட்டர் போட மாட்டேங்கிறாரு, ஒன்றும் போட மாட்டேங்கிறாரு. ஒரு டிரைவர் வேற. நம்ம டிரைவிங் பற்றி இன்னும் தெரியல எடுத்துடுது அவருக்கு. நம்ம ஓட்டினா எப்படி இருக்கு அப்படின்லா. ஓ, அடிச்சு போட்டுச்சு போயிட்டு இருக்கோம்டோ. சம்மந்து. பஸ் போக முடியலதா. ஓ, சத்தம் வளைகிறானுங்க. இப்போத்தையும் சொன்னேன். ஏதாச்சும் ஒரு இண்டிகேட்டர் இதெல்லாம் போட்டா தானே நல்லா இருக்கு. அம்மா அப்புறம்
எப்பயாச்சும் போய் மோத போற இப்படி சடானா வளைஞ்சோன்னா முன்னாடியே போயிட்டுருக்கு நம்ம இங்கே வேறங்க. ஐயோ ஐயோ இவர் போகிறப்ப நம்ம பஸ் ஏதாச்சும் ஒரு வழி வந்தால் தாட்டி விடாம தர அடிச்சிருச்சு. எவ்வளோத்தான் சடனாக நின்றுக்கிறாரு. நம்மளே கண்ட்ரோலு நம்ம ஸ்பீடை பற்றியே தெரியும். ஏன் ரோட்டில் இருக்கெல்லாம் ஏதாச்சும் வண்டிட்டு போவா இவரால் நம்ம மேலே கேஸ் போட்டுறக்கூடாது. எதிர்ப்பு ஒழுங்கா போயிட்டுருக்காரு. செம்மாண்டு போயிட்டுருக்கோம். டிராவல் முடிச்சுன்னு அங்கே கை மேலே பேமெண்ட்டுன்னு சொன்னார். அங்கே நம்ம பஸ்ஸில் பிஸிங்க. ஏதோ இவர் ஒரு ஆள் முகத்துக்கோசந்து வந்திருக்கோம். நம்ம பஸ்ஸு ஆர்எல்டி ட்ராவல்ஸ் ஏஜென்சி அண்டு நாம் கூடிய சீக்கிரம் ஆட்டோ சர்வீஸ் வைக்கிறேன்டா. அதே இடத்துல வைக்கிறேன்டா. நம்மளே மாதிரி கஷ்டப்படணுங்களா நான் கண்டிப்பாக ஃப்ரீயாக பண்ணி தருவேன்டா. அவருக்கு மட்டும் வண்டி விட்டா அவெல்லாம் ஆளை பார்த்து பண்ணி வாட்டர் சர்வீஸ் பண்ண. ஆனால் நம்ம அப்படி இல்லைங்க. எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்ப்போம். ஜம்மு திரையரங்க சுதரட்டும் புதுசுமெல்லாம் குதரட்டு. நம்ம என்ட்ரி எப்படிங்க எல்லாம் வெளியே விட்டுங்க. ஐயா இந்த ஓ இங்கேயே காணோம். ஓ ரெண்டாம் மேப்பு விட்டாரு. திடீர்னு நிற்கிறாரு சட்டான்னு போகிறாரு. ஆனால் நம்ம அப்படி இல்லை. நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் அவர் நமக்கோசரம் வெயிட் பண்ண மாட்டேங்கிறாரு. இன்னும் எவ்வளோ தூரம் தான் கூட்டிகிட்டு போகிறான். டீசல் வேறு இருக்குதான்னு வந்துடல. தூரம் எவ்வளோ அதிகமாகுது நமக்கு பேமெண்ட் கை மேலே பேமெண்ட். என்ன எங்கே ஒரு வந்து தெரியல. அவர் முன்னாடியே போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுமாமா. இடம் பஸ் ஸ்டாப் மாதிரி இருக்குமாமா. எட்டும் டக்குன்னு போய் ஏற்றி விட்டு இன்னைக்கு போய் கறிக்குழம்புல ஒரு புடி பிடிக்கலாம். சண்டே வேற இன்னைக்கு. ஒரு வாரங்க இதெல்லாம் எங்க இப்பெல்லாம் போகலாம். இங்க ஐயோ இவரு கூட போனால் நம்மளே கேஸ் விட்டுருவாங்க அடுத்த போலீஸு. இப்படி ரோட்டாகத்துக்கு இறைச்சிட்டு போகிறாரு. என்னங்க இப்படி பண்ணுறாரு. நம்ம இவர் கூட போனால் அவ்வளோதான் நடத்துது. கிட்ட வந்துடுச்சா ஃபோன் பண்ணுறாருன்னு கிட்ட வந்துடுச்சுங்களா அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வரலான்னு சொல்கிறாரு. எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போகிறாங்க. ஆர்எல்டி ஜிடபிள்யூ செட்டு